ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு வந்திருந்த போது அவரை சந்திப்பதற்கு இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஈரானிய தூதரகம் இதற்கான அழைப்பை விடுக்கவில்லை என்று இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்திருக்கிறார். எனினும் இது தொடர்பில் ஈரானிய தூதரகம் இதுவரை எவ்விதமான பதில்களையும் வழங்கவில்லை. இதற்கிடையில் இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்பாடு செய்திருந்த ஈரானிய ஜனாதிபதிக்கான ராப்போசனத்திலும் சஜித் பிரேமதாச பங்கேற்கவில்லை. இது தொடர்பில் கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்பாடு செய்யும் எவ்வித ராப்போசன நிகழ்வுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச செல்வதில்லை என்ற அடிப்படையிலேயே ஈரானிய ஜனாதிபதிக்கான ராப்போசனத்திலும் அவர் பங்கேற்கவில்லை என்று தெரிவித்தார். இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்போதும் ஒன்றையொன்று எதிரி நாடுகளாகவே பார்த்துக் கொள்கின்றன. எனினும் இந்தியர் ஒருவரின் இருதயம் பாகிஸ்தானிய 19 வயதான யுவதி ஒருவருக்கு புது வாழ்வை வழங்கியிருக்கிறது. ஆயிஷா என்ற இந்த யுவதி கடந்த பல வருடங்களாக இருதய செயலிழப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதனையடுத்து இந்தியாவில் அவருக்கு சிறந்த மருத்துவ வசதியை வழங்க முடியும் என்ற ஆலோசனை வழங்கப்பட்டதன் பின்னர் அவரது குடும்பத்தினர் ஆயிஷாவை சென்னைக்கு அழைக்க வந்தனர். இந்த நிலையில் சென்னையின் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அவருக்கு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் அவருடைய இருதயத்தை மாற்றுவதே சிறந்த வழி என்று வைத்தியர்கள் பரிந்துரைத்தனர். எனினும் செலவு மிகுதியால் ஆயிஷாவின் பெற்றோர் தயங்கிய போது புதுடில்லியில் மூளைச்சாவடைந்த 69 வயதுடைய ஒருவரின் இருதயம் வெளிநாட்டவரான ஆயிஷாவுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று மருத்துவர்களால் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அவருடைய இருதயம் ஆயிஷாவுக்கு பொருத்தப்பட்டு தற்போது ஆயிஷா பாகிஸ்தானுக்கு நலத்துடன் திரும்பியிருக்கிறார். சீனாவின் எக்ஸிம் வங்கி நிதியளித்த 209 மில்லியன் டாலர்களில் அமைக்கப்பட்ட இலங்கையின் இரண்டாவது பெரிய வானூர்தி நிலையமான மத்தள வானூர்தி நிலையம் இந்திய நிறுவனம் ஒன்றின் மேலாண்மைக்குள் வரவிருக்கிறது. இதற்கான ஒப்புதலை இன்று இலங்கையின் அமைச்சரவை வழங்கியிருக்கிறது. இலங்கையின் அரச நிறுவனங்களிலிருந்து ஏற்படும் இழப்புகளை சரி கட்டுவதற்காகவே இந்த கைமாற்றல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட இந்திய நிறுவனம் இதற்காக எந்தளவு தொகையை இலங்கைக்கு செலுத்துகிறது என்பது இன்னும் தெரிய வரவில்லை. இதேவேளை இந்திய நிறுவனத்துடன் இணைந்து இந்த மத்தள வானூர்தி நிலையத்தின் மேலாண்மையை ரஷ்யாவின் ஏர்போர்ட்ஸ் ஆஃப் ரீஜன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ற நிறுவனமும் கையேற்கவிருக்கிறது. அமெரிக்காவில் பறக்கும் தட்டு அடிக்கடி தென்படுவதாக அவ்வப்போது தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் மற்றொரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான காணொலியும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வேற்றுக்கிரக மனிதர்கள் அடிக்கடி பூமிக்கு வந்து செல்கிறார்கள் என்றும் மனிதனின் கற்பனைக்கு அப்பாற்பட்ட செயல்களை அவர்கள் செய்கிறார்கள் என்றும் கூறப்படுகின்றன. ஆனாலும் இதுவரை வேற்றுக்கிரக மனிதர்கள் வாழ்வதாகவோ அல்லது அவர்கள் பூமிக்கு வருவதாகவோ உறுதி செய்யப்படவில்லை. இதற்கிடையில் அமெரிக்காவில் பறக்கும் தட்டை பார்த்ததாக சிலர் கூறியுள்ளார்கள். கடந்த மாதம் நியூயார்க் நகரில் உள்ள லாகார்டியா விமான நிலையத்திலிருந்து விமானம் ஒன்று புறப்பட்டிருக்கிறது. இந்த விமானம் போதுமான அளவு உயரத்தை எட்டியவுடன் வேகம் எடுக்க தொடங்கியிருக்கிறது. அதன் போது ஜன்னல் பக்கத்தில் அமர்ந்திருந்த பெண் ஒருவர் இந்த பறக்கும் தட்டை பார்த்ததாக கூறியிருக்கிறார். இது ஒரு வாயு கொள்கலன் போல உருளையாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த விமானத்தில் பயணித்த மற்றொரு பயணியும் இவ்வாறான ஒரு பொருளை தாம் பார்த்ததாக கூறியிருக்கிறார். எனினும் இது ஆளில்லா விமானம் அல்லது இராணுவத்தின் ஏதாவது பொருளாக இருக்கலாம் என்று விமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இருப்பினும் பறக்கும் தட்டு தொடர்பான நிபுணர் ஒருவர் விமானத்துறை அதிகாரிகளின் கூற்றை மறுத்திருக்கிறார். இந்தளவு உயரத்துக்கு ஆளில்லா விமானம் பறப்பதற்கோ அல்லது இராணுவத்தின் பொருட்கள் அனுப்பப்படுவதற்கோ வாய்ப்பில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில் அமெரிக்கர்களுக்கு மாத்திரம் ஏன் இந்த பறக்கும் தட்டு கண்களில் தென்படுகிறது என்று சமூக ஊடகங்களில் பயனர்கள் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர்.